ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் படங்கள் உள்ள பேய் மூவி சீரிஸ் எத்தனை பாகங்களை எடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம ராகவாரால் மாஸ்டர் அவரோட இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முனி. அதோட வெற்றியை தொடர்ந்து காஞ்சனா 2, காஞ்சனா 3 வரைக்கும் போயிருக்குது. இப்போ ரீசெண்டில் வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா 4 வரைக்கும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஒன்லைன் ஸ்டோரி. என்னென்னா ஹீரோக்குள்ளே பேய் பண்ணுற ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொள்ளுவாங்க. அது போக இவர் தனியாக 2 படம் நடிச்சிருப்பார், சிவலிங்காவும் சந்திரமும். அது கொஞ்சம் மிக்சராக தான் போச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்க போகிறது சுந்தர்சி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 படங்கள் நடிச்சிருக்காரு. அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை 4. அதில் அரண்மனை 1, 4 பிளாக் பஸ்டர் ஹிட்டு, மற்ற 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹிட்டு. இது போக தனியாக ஒரு இருட்டுன்னு ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அருள்நிதி. இவர் நடித்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டிக் காலனி. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு புக்கை திருடிட்டு வராங்க. அந்த புக்கில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி தான் ஒரு படம், சின்ன ஸ்டோரி. அந்த படத்தில் வந்து டைரின்னு ஒன்று நடிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டிக் காலனி ஒரு பெரிய வெற்றி கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்க்க போகிறது சந்தானா அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 படங்கள் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தில்லுக்கு துட்டு 1, தில்லுக்கு துட்டு 2 நடிச்சிருக்காரு. 1 நல்லா போச்சு, 2 கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. 2 ஆனால் ஒரே கான்செப்ட். இவரும் மொட்டைராஜர் மட்டும்தான் காமெடி நிறையா பண்ணியிருப்பாங்க. அடுத்த பார்க்க போது டிடி ரிட்டர்ன்ஸ். இந்த படத்துக்கு அதே காமெடி தான். சந்தானா சாரும் மொட்டைராஜன் மட்டும் நடிச்சிருப்பாங்க. இதோட பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சராக தான் போச்சு. அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீன்னு சொல்லி ஒரு சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இதோட வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் அடிச்சிச்சு. இதுக்கு 3வது பாகம் இன்னமும் இருக்குது. இது ஒரு 3 பாகம் வந்துருச்சு. அடுத்தது பூல் பாலையா. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சந்திரமுகி ரிலீஸ், அதோட ரீமேக் அந்த படம். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பாகம் வரைக்கும் போயிடுச்சு.